சென்னை மதுரவாயலில் துணை பேராசிரியர் கழிவறையில் பிளாஸ்டிக் கவரால் முகத்தை மூடியபடி இறந்த நிலையில் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டில் முகத்தில் கவரை மூடியபடி சுய இன்பம் காண்பது போல் துணை பேராசிரியரும் அப்படி மேற்கொண்டுள்ளதால் உயிரிழந்திருக்கக்கூடும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் பிரகார்குமார் கர்வார். 32 வயதான இவர் சென்னை மதுரவாயில் வக்கீல் தோட்டம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி குன்றத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் துணை பேராசிரியராக கடந்த 4 மாதங்களாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு இவரது மனைவி அக்ஷனா பிரகார் குமாரை பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்ட போதும் போனை எடுக்காததால் அவரது நண்பர் சோனி என்பவருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். சோனி மதுரவாயிலில் போலீசாருக்கு அளித்த தகவலின் பெயரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது வெளியே கதவு பூட்டப்பட்டிருந்த நிலையில் போலீசார் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது பாத்ரூமில் பிளாஸ்டிக் கவர் தலையில் சுற்றியபடி துணை பேராசிரியர் பிரகார் உயிரிழந்து கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிளாஸ்டிக் கவர் முகத்தில் சுற்றியபடி இருந்ததால் கொலை என சந்தேகத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் மருத்துவர் அளித்த தகவல் போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. துணை பேராசிரியர் வெளிநாடுகளில் அதிக அளவிலான உணர்ச்சியை மேற்கொள்வதற்காக முகத்தை கவரை கொண்டு மாஸ்க் அணிந்தபடியும் சுய இன்பம் காண்பது வழக்கம். அதேபோல துணை பேராசிரியர் பிரகார் பிளாஸ்டிக் கவரை முகத்தில் மூடியபடி செய்தபோது மூச்சு திணறி உயிரிழந்திருக்க வாய்ப்பிருப்பதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் வேறு ஏதாவது மாத்திரை அல்லது மருந்தை உட்கொண்டு விட்டு இதுபோன்ற முயற்சியில் துணை பேராசிரியர் ஈடுபட்டாரா என பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.